1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது ஒரு விவசாயி 2.5 நபருக்கு உணவளிக்க வேண்டிய நிலைமையில் இருந்தோம். இன்னைக்கு ஒரு விவசாயி 150 நபருக்கு உணவளிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். சரி, அப்ப விளைச்சலுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இப்ப நீங்க ஒண்ணு இல்லை, ஒரு 40-50 இயர்ஸ் நீங்க பின்னோக்கி போய் பார்த்தீங்க அப்படின்னா பட்டினி சாவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம் இல்லையா? இப்போ அதுலேருந்து நீங்கள் மாறி வந்திருக்கோம் அப்படின்னா அது நம்மளுடைய வேளாண் வல்லுநர்களுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படியாவது எல்லாருக்கும் உணவை கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் செயல்பட்ட ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவு ஆரோக்கியமானதாக இருக்கிறாங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கும். இது நம்ம மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவே இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு. அப்போ இதில் நம்ம சரியான புரிதலோட இந்த விவசாயத்தை முன்னோக்கி கொண்டு போகிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் மட்டும்தான் லாங் டேர்ம் சக்ஸஸாக மாறும். சுதாத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஸ்ரீலங்காவில் ரீசன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 5-6 இயர்ஸ் பிஃபோர் சடனாக அவங்க சேஞ்ச் ஆனாங்க. அந்த சேஞ்ச் ஒரு ப்ராப்பரான சேஞ்ச் இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது ப்ரொடக்ஷன் வைஸ் பெரிய லெவலில் லாஸ் மீட் பண்ணாங்க. ஸோ நம்ம ஆர்கானிக் விவசாயத்தை முன்னோக்கி கொண்டு போகிறது அப்படிங்கிறது இந்த இரண்டும் இணையும் போது தான் அது சரியானதாக இருக்கும். அதனால தான் நம்ம திரிசக்தி ஆரோக்கிய ஒரு புதிய விவசாய முறையை பற்றி பேசுகிறோம். இந்த இடம் நம்ம சொல்ல வர்றது இந்த மூணையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். வளமான மண், வலுவான பயிர், சத்தான உணவு, இதை பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அது விளைச்சலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபியூச்சரில் நம்ம ஃபார்மிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த தலைமுறைக்கும் கடந்து கொண்டு போக முடியும்.